ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் நினைத்து விடுவோம் இது என்னை கைவிடுவதில்லை. எரேமியா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் ஜனங்களை வழி நடத்துகிற கர்த்தருடைய ஊழியர்கள் தவறானவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் சுமார் கிமு 400 வருடங்களுக்கு முன்பாக, இன்றிலிருந்து 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த போது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார், அவர்கள் செய்த பாவத்தை கர்த்தர் எப்படி நடத்தார் என்பதை இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது பாடமாக இருக்கிறது. நாம் இந்த தவறை செய்தால் கர்த்தர் நம்மை எப்படி தண்டிப்பார் என்பதை புரிந்து உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து தவறு செய்யாமல் வாழவும். நம்மை நம்பி ஜனங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஊழியர்கள் தங்கள் காரியங்களை, முக்கியமாக போதகர்கள், தங்கள் மந்தையாகிய திருச்சபை ஜனங்களை சரியாக வழிநடத்த வேண்டும். அவர்கள் நேர்மைசாலியாகவோ பணப்பிரியர்களாகவோ பெருமைக்காரர்களாகவோ இருக்கக்கூடாது என்ற பாவத்தை இந்த வேத பகுதி இருக்குது. அதை குறித்து என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கத்துக்கிறார். என் ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல பெயர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோரும் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். இப்படி வேத புஸ்தகத்தை கையில் எடுக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தைகளை இதயத்தில் சுமந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்கள், அப்படி என்றால் மேய்ப்பர்கள், திருச்சபை போதகர்கள், பொதுவாக போதகர்கள் அல்லது மற்ற ஊழியர்களையும் சொல்லலாம். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி அவர்கள் தங்கள் காரியங்களை சரியாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஊழியர்கள் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து இது வேறு பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த காலத்தில், எரேமியாவின் காலத்தில் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை. ஆசாரியர்களும் சரியாய் ஜனங்களை வழிநடத்தவில்லை. தீர்க்கதரிசிகளும் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக, பொல்லாத ஆவிகளின் சொல்லை கேட்டு சொல்கிறவர்களாக இருந்தார்கள். கண்ட தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ என்றால் அவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பர்களாகிய கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை: என் ஜனங்களை மேய்க்கிற நீங்கள் சரியாய் நடத்தாமல் அவர்களை சிதறடித்தீர்கள். என் ஆடுகளை பராமரிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் சிதறடித்தீர்கள். அதனால் நான் உங்களுக்கு விரோதமாக இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னார். உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற பொல்லாப்பை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் ஊழியர்கள் கர்த்தருடைய ஜனங்களை எந்த அளவுக்கு தவறாய் வழி நடத்தி இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு பொல்லாத ஆவிகள், அதாவது ஊழியர்கள் எந்த பாவத்தை செய்து கர்த்தருடைய ஜனங்களை சிதறடித்தார்களோ அந்த பாவத்துக்கு கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். இது எப்படி என்றால், ஊழியர்கள் பெருமைப்பட்டு புகழுக்காக, பெருமைக்காக பாவம் செய்து ஜனங்களை சிதறடித்திருந்தால், பெருமையின் ஆவி அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தலை சம்பந்தமான பிரச்சனைகளை விட்டு தலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் பாவத்திற்குள்ளாகப்பட்டு தண்டனையை அனுபவிப்பார்கள். கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம் போன்ற 3 விதமான தண்டனைகளால் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். ஏதாவது ஒன்று இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இப்படி வேண்டும். இந்த 3இல் ஏதாவது அவர்களுக்கு வந்து அதிநிமித்தம் திருத்தப்படுவார்கள்.
என் ஆடுகளை, அதாவது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தூர தேசத்திலிருந்து உலகெங்கிலும் இருந்து மீண்டும் இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக எருசலேமுக்கு நம்மை எல்லாம் கூட்டி சேர்ப்பாராம். அப்படி சேர்க்கும் பொழுது அவைகளை நான் தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன். அதாவது எருசலேமுக்குள் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு இரண்டு பொருள் உண்டு. உலகெங்கிலும் இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு சென்று சேரும் காலம் வரும். அது கடைசி காலத்தில் நடக்கும். இரண்டாம் வருகையில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அது ஒன்று. இன்னொரு பொருள் என்னவென்றால், இப்பொழுதே நடக்கிற காரியம். அதாவது நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனதார கர்த்தரை விரும்புகிறவர்களாக, கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவருக்கு பயபக்தியோடு அவரிடத்தில் இருந்தால் நம்மை பரலோக வாழ்க்கைக்குள் அவர் சேர்த்துக் கொள்வார். அங்கு நமக்கு இளைப்பாறுதல் நித்திய ஜீவன் கிடைக்கும். அவரோடு கூட வாழும் பாக்கியம் அதையும் அவைகளை மேற்பவர்களின் மேல் நான் ஆட்களை நியமிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலுக்குள் உலகெங்கிலும் இருந்து ஜனங்களை கூட்டி அழைத்து அவர்களை ஆளுகை செய்ய, அவர்களை வழி நடத்த நான் ஆட்களையும் நியமிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி எந்த காரியத்தை குறித்தும் அந்த ஜனங்கள் பயப்பட மாட்டார்கள், கலங்க மாட்டார்கள். அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை. இப்படியாக அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்கள். இதன் பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எதற்காவது பயப்படுகிறோமா? இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று தைரியமா இருக்கும். கலங்குகிறோமா? எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து நாம் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிம்மதியாக நாம் வாழ்கிறோம் அல்லவா? அதைதான் இங்கு ஆண்டவர் சொல்றார். இதுவே நமக்கு கிடைத்திருக்கிற லட்சத்திற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ காலம் வரப்போகிறது. அப்பொழுது நான் தாவீதுக்கென்று ஒரு கிளையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதன் பொருள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்பதை தீர்க்கதரிசனமாக எரேமியா சொல்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அவர் ராஜாவாக இருந்து பூமியை நீதியாய் ஞானமாய் ஆளுகை செய்து, நீதியின்படியும் ஞானமாகவும் ஆளுகை செய்து ராஜரிகம் பண்ணுவார். செய்து பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதி நியாயம் செழித்தோங்கும்படி செய்வார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படுவார், இஸ்ரவேல் சுகமாய் தங்கும். அவருக்கு ஒரு நாமம் கொடுப்பார்கள், அது நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இதோ நாட்கள் வரும், இதன் பின்பாக கொஞ்ச காலம் ஆனதும் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணின தேவன் என்று ஆணையிட்டு வந்தார்கள் அல்லவா? அப்படி அல்லாமல் இனி எப்படி செய்வார்களாம்? ஜனங்கள் சத்தியம் செய்வார்களா? உலகெங்கும் இருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ந்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்று எல்லோரும் சத்தியம் செய்வார்களாம். இதன் பொருள், அதாவது உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களும் உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் பொழுது கூடியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து கர்த்தர் இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படி சேர்க்கப்படும் பொழுது அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி ஆணையிடுவதை விட்டுவிட்டு, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, பூமியின் எல்லா திசைகளிலிருந்தும் எங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார், அவருடைய நாமத்தை கொண்டு சத்தியம் செய்யும் என்று அவரை மேன்மைப்படுத்தி சத்தியம் செய்வார்களாம், ஆணையிடுவார்களாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக, தீர்க்கதரிசியின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்தில் நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது. கர்த்தருடைய நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தையின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும் மதுபானம் குடித்திருக்கிறவனை போலவும் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையினால் நான் அப்படி இருக்கிறேன் என்று எரேமியா சொல்கிறார்.
என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது என்று சொல்லும்போது ஆவியில் கலங்கி நிற்கிறார் எரேமியா. ஏன் என்ன நடந்தது? தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் உள்ளம் நொறுங்குகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பொல்லாதவர்களாய் மாறி போனார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தவர்கள் பரிசுத்தமாய் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மாறி போனார்கள். எரேமியா சொல்லுகிறார், அவர்கள் மாறி போய் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், பொல்லாத ஆவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து ஜனங்களை ஏமாற்றி அவர்களுக்கு அக்கிரமம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு தீமையும் வராது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசனம் இஸ்ரவேலிலிருந்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார். பொய் தீர்க்கதரிசனங்கள் பொல்லாத ஆவிகளின் ஏவுதலால் சொல்லுவது, உண்மையான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாமல் ஜனங்களை ஏமாற்றியிருந்தார்கள். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்? அதாவது உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது நம்முடைய பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்ப பண்ணணும். அந்த வார்த்தைகளை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், இது சத்தியமான தீர்க்க தரிசனம் தான், இது கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் குணம் என்ன என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று. அப்படி இருக்க உண்மையான தீர்க்க தரிசனம் நம்மை கண்டித்து திருத்துகிறதா இருக்கிறது. ஆசிரியர்கள் பிள்ளைகளை திருத்துவது போல நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டி இதை சரிப்படுத்திக்கொள் என்று சொல்லுவது போல இருக்கிற தரிசனம் தான் உண்மையான தீர்க்க தரிசனம். பொய்யான தீர்க்க தரிசனம் என்பது நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கும். நீங்கள் சமாதானமா இருப்பீர்கள், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பணம் அதிகம் வரும், இப்படி பல விதமான சந்தோஷமான காரியங்களை சொல்லி நம்முடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அதை சொல்லி அந்த நிறைவாகும் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம் உண்டாகும் மனிதனுக்கு. அப்படி சந்தோஷப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்களாய் இருக்கிற காரியங்கள் அவைகள் பொதுவாக சரியா இருக்காது. உண்மையான தீர்க்க தரிசனமா இருக்காது. தீர்க்க தரிசிகள் பொய்யான பொல்லாத ஆவிகளின் சொல்லை கேட்டு சொல்வது தங்கள் மனதில் தோன்றுகிறதை எல்லாம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொல்லாத காரியங்கள் மனிதர்களை வஞ்சிக்கிறது. இந்த காரியம் அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது, இப்பொழுது பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பண ஆசீர்வாதத்தை குறித்து உலக ஆசீர்வாதங்களையே சொல்லும், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களையே சொல்லும் பொழுது ஜனங்கள் அதிகமாய் கூடி வருவார்கள் சபைக்கு என்று இப்படி செய்வது இது தவறு, மிகவும் தவறு. உலக ஆசீர்வாதங்களை நாம் கேட்க தேவையில்லை. கர்த்தர் தருவேன் என்று வந்து 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீதியை தேட வேண்டும், எது நீதி எது நியாயம் என்று தெரிந்து செயல்பட வேண்டும். அடுத்தது தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதற்கு நாம் போராட வேண்டும். ஆத்ம ஆதாயத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை நமக்கு இருந்தால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் பொய் தீர்க்க தரிசனம் முடித்துக் கொண்டிருந்தார்கள் எரேமியா ஐயாவின் காலத்தில் வாழ்ந்த சில தீர்க்கதரிசிகள். இப்படியெல்லாம் இருப்பதை பார்த்து அநேக பேர் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை பார்த்த எரேமியா தீர்க்கதரிசி மதுபானம் குடித்த மனிதனை போல வெறித்தவனை போலவும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்திருக்கிறார். மகா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார். மனம் முழுவதும் வேதனை, குழப்பம், பிரச்சனை, போராட்டம் போன்ற ஒரு அழுத்தம் அவருக்கு உண்டாயிருக்கிறது. டிப்ரெஷன் என்று சொல்லுவாங்க. அது போல இவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதா இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் கோபமா இருக்கிறார். ஆனால் இந்த பொல்லாதவன்களோ என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பொல்லாத மனிதர்களோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எரேமியாவின் மனம் மிகுந்த துன்பத்துக்கு மனம் முத்தரித்து பேசுகிறார். விபச்சார பாவம் பெருகின்றது, விபச்சாரத்தால் நிறைந்திருந்திருக்கிறது இஸ்ரேல் தேசம்.
இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றாது. ஜனங்கள் மத்தியில் இப்படி நடக்கவே கூடாது. ஆனால் அது பெருகி இருந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. மகா துன்பத்திற்குள்ளாயிருக்கிறது தேசம். ஏனென்றால் அந்நியர்கள் படையெடுத்து சூழ்ந்திருக்கிறார்கள். அதனால் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது. அவர்கள் ஓட்டம் பொல்லாததாய் இருக்கிறது. அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. ஜனங்களை அநியாயம் செய்து அதை மூழ்கடித்து வைத்திருக்கிறார்கள். பாவம் செய்ய பழக்கி விட்டு விட்டார்கள். ஊழியர்கள் கர்த்தராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சொல்லை கேட்டு ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்கள் தவறான பாதையை ஜனங்களுக்கு காட்டி வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் வழி தந்து தெரிகிறார்கள். தீர்க்க தரிசனங்களும் ஆசாரியர்களும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுது மாய்மாலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசிகளும் சரி, ஆசாரியர்களும் சரி, செய்திருக்கிறார்கள். இந்த பொல்லாப்பெல்லாம் மற்ற இடங்களில் மட்டுமல்ல, தேவாலயத்திலும் இப்படிப்பட்ட பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவாலயத்திலும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார்கள். மகா கேடுள்ளதாய் கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்கிறார். அவர்கள் செய்ததினால் அவர்களுடைய வழி இருட்டிலே சறுக்கலான வழியாய் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டும் அவர்கள் வாழ்க்கையின் செயல்களெல்லாம் சறுக்கலாய் இருக்கும். மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாவார்கள் என்று அவர்கள் பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கிற பொல்லாப்பை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு தெரியும். அப்படி சறுக்கலான வழி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதிலே துரத்தப்பட்டு விழுந்து போவார்கள். இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு ஒரு மகா துன்பத்திற்குள் உட்படுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷம் வரும். அப்பொழுது அவர்கள் பொல்லாப்பை அவர்கள் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்த தீங்கு அவர்களுக்கு திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன். முட்டாள்தனமாய் இருக்கிறார்கள். சமாரியாவின் தீர்க்கதரிசிகள் முட்டாள்தனமாய் செயல்பட்டு இருக்கிறார்கள். பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை என்னுடைய ஜனத்தை மோசம் போக்கினார்கள். என் ஜனத்தை ஏமாற்றி விட்டார்கள். பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று தவறான வழியில் ஜனங்களை நடத்தி என் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியர்கள் தவறு செய்கிறார்கள் என்று யூடியூப் போன்ற இடங்களில் அதிகமான வீடியோக்கள் வருகிறது. இதையெல்லாம் நாம் சரிப்படுத்த தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் பாவம் செய்ததை கர்த்தர் தானே இங்கு எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார், தண்டனையும் கொடுக்கிறார். அதுபோல இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்க, கண்டித்து வழி நடத்த அல்லது மன்னிக்க கர்த்தருக்கு தெரியும். நாம் மற்ற ஊழியர்கள் அதை குறை சொல்லக்கூடாது, பற்றி பேசக்கூடாது. அது பாவமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் சொன்னால் சொல்லலாம். கர்த்தர் யாரையும் தூஷிப்பதையும் தம் ஊழியர்களை குறித்து யாரும் அவமானப்படுத்துவதை கர்த்தர் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை தாமே கண்டிப்பார். மற்றவர்களை விட்டு அவமானப்படுத்த மாட்டார். அதனால் ஊழியர்கள் அவரவர் தம்முடைய பாதையை பார்த்து நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்து நம்மே நாம் பார்த்தால் போதும். எருசலேமின் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை நான் கண்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். அவர்களிடம் விபச்சாரம் செய்து, பொல்லாப்பை செய்து, வஞ்சகமாய் நடந்து தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாதபடிக்கு அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் எனக்கு சோதோமை போலும் குமாராவை போலவும் இருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் நான் அவர்களுக்கு புசிக்க ஏட்டியையும் குடிக்க கசப்பு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடம் இருந்து மாயமானது தேசமெல்லாம் பரவி போய்விட்டது. எருசலேமில் தீர்க்கதரிசிகள் தொடங்கி அங்கிருந்து பாவம் தேசம் எங்கும் பரவி இருக்கிறது. அப்படி என்றால் பாவத்தை முதலில் செய்ய தொடங்கி இருக்கிறவர்கள் தீர்க்கதரிசி.
எப்படி இருக்கிறது? மற்ற சாமானிய மனிதர்களை வழிநடத்த வேண்டிய கர்த்தருடைய ஊழியர்களே பாவத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார். தொடக்கமே இவர்கள் தான். கர்த்தரை சொல்லுகிறார். அதில் மாற்று கருத்து என்ன? அப்படி என்றால் ஊழியர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பொல்லாத ஆவிகள் மனிதர்களை மட்டுமல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பிடித்து அதன் மூலம் மற்ற ஜனங்களை பாவம் செய்ய பண்ணுகிறது என்றால் எவ்வளவு வச்சுக்க முடியும். கர்த்தருடைய ஊழியர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக ஜெகத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்து வந்து கர்த்தரோடு கூடிய ஐக்கியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு ஐக்கியமா இருக்கிறது. நம்மை நாம் காத்துக்கொள்ளும் போதுதான் மற்றவர்களை சரியாய் வழிநடத்த முடியும். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக யூதர்களுக்கு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் பேச்சை கேட்காதீர்கள். அவர்கள் வீண் பெருமையை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். வீணாய் பெருமையை தூக்கி விடுகிறார்கள் உங்களுக்குள். அதனால் அதை கேட்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தாங்கள் யூகித்த வார்த்தைகளையே அவர்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையே சொல்லுகிறார்கள் தீர்க்க தரிசனமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். என்னை அசட்டை பண்ணி எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். விசுவாசப்படுத்தவர்களை பார்த்து சமாதானம் உண்டாகும் என்றால் உண்டாகுமா? இப்படி அவர்கள் சொல்லி தவறாய் ஊழியர்கள் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்கள் இருதய கடினத்தின்படி நடக்கிறவர்களை பார்த்து பொல்லாத பாவம் செய்து வாழ்கிறார்கள் அல்லவா, திருந்தாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து உங்களுக்கு ஒரு தீமையும் வராது, நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்தவன் யார்? அவருடைய விருப்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவர் யார்? அப்படி கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் சமூகத்திலிருந்து கவனித்து கேட்டால்தான் அது உண்மையான தீர்க்க தரிசனம். அதுதான் கர்த்தருடைய உண்மையான வார்த்தை. இதோ கர்த்தருடைய முக்கியமான புயல் எழும்பிற்று, அது தொடங்கிற்று. அது துன்மார்க்கருடைய தலையில் மோதும். பெருமை என்பது தலைக்கும் பெருமைக்கும் சம்பந்தம். பெருமைப்படுகிறவர்களுக்கு தலையில் உபாதை வரும், வேதனை, வலி, நோய் போன்றவை வரும். பெருமைக்கும் தலைக்கும் நாம் பொதுவாக பெருமையை தலைக்கணம் என்று சொல்லுவோம். அது மிக சரியான வார்த்தை தான். ஏனென்றால் பெருமைப்படுகிறவர்களை தலகணம் பிடித்தவர்கள் என்று சொல்லுவோம். தலைக்கும் பெருமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பெருமை பிடித்தவர்கள் பார்க்கிறார்கள், தலை நிமிர்ந்து நடப்பார்களா என்று தலையை உயர்த்தி கொண்டு நடப்பார்கள். அதனால்தான் அப்படி சொல்லுகிறார்கள் கூட. ஆனால் அது மிகவும் சரியானது. தலைக்கணம் பிடித்தவர்களை, பெருமை பிடித்தவர்களை தலையில் பாதித்து வரும். கர்த்தர் தலையிலேயே அவர்களுக்கு நியாயம் திட்டிருப்பார். தலை சம்பந்தப்பட்ட உடல் வியாதிகள், உபாதைகள் வரும். மயக்கம் போன்ற எல்லா காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய நியாயத்திற்கு அவர்களுக்கு தலையில் வரும், துன்மார்க்கருடைய தலையில் வரும் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றி தீரும் அளவும் அது ஓயாது. கர்த்தர் நினைத்ததை அவர் கொடுக்கும் நியாய தீர்வை நிச்சயம் கொடுத்தே தருவார். அவர் நினைத்ததை செய்திருப்பார். இதை கடைசி நாட்களில் நம்மால் கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் நீதியுள்ளவர் என்பதையும், மனிதன் செய்யும் அக்கிரமத்திற்கு தக்கதாய் அவனுக்கு நியாயம் தீர்ப்பார் என்பதையும் கடைசி நாட்களில் நாம் உணர்ந்து கொள்வோம் என்று கர்த்தர் சொல்கிறார். அது இந்த நாட்கள் தான். இந்த காலத்தில் வரும் மகா பெரிய துன்பங்களும் துயரங்களும், உலகெங்கும் வருகிற கொள்ளை நோய், பஞ்சம், பட்டயம், யுத்தங்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் இதைதான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் நாம் அதை உணர்ந்து செயல்படுவோம். என்றும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படைந்திருப்போம். நம்மிடத்தில் பாவம் இருக்கும், ஆனால் வாழ்த்திருப்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் 2 காரியங்கள் மிக ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒத்து தியானிக்கிறோம். ஒன்று,
கர்த்தருடைய பாரம் என்று சொல்லப்பட்ட அந்த காலத்து காரியங்கள், அதாவது கர்த்தர் மனிதன் மேல் சுமத்தும் பாரம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி சொல்லாதீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்தவர் மேல் பாரத்தை சுமத்தி அடுத்தவரை, அதாவது மனிதர்களை சுமை சுமக்க வைத்து துன்பப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல கர்த்தர். நமக்கு துன்பத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல துன்பங்கள் ஆண்டவர் அறிந்தே நமக்கு வருகிறது. கர்த்தருக்கு தெரியாம நமக்கு எதுவும் வருவதில்லை. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அறிந்தே, கர்த்தரிடம் அனுமதி பெற்றே நமக்கு துன்பங்கள் வருகிறது. ஆனால் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம், நம் துன்பங்களுக்கு நாமே காரணம், கர்த்தர் அல்ல. துன்பம் வர வேண்டும் என்பதையும், இந்த துன்பம் தான் வர வேண்டும் என்பதையும், அதன் வீரியம் எவ்வளவு இருக்க வேண்டும், எத்தனை காலம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு மிகுந்த துன்பமா இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாமே நிர்ணயிக்கிறோம். நம்முடைய துன்பத்தின் அளவையும் நம்முடைய துன்பத்தின் தன்மையையும் நாமே நிர்ணயிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய பாவங்களே நம்முடைய துன்பத்திற்கு காரணமா இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் மேல் நாம் காரணத்தை சொல்லுவது வீணான செயல், அது தவறான செயல். கர்த்தர் மேல் பாரத்தை சுமத்தக்கூடாது. அவர்தான் எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார். கர்த்தாவே, என்னை ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறீர்? உமக்காக நான் துன்பத்தை சகிக்கிறேன், உமக்காக நான் பாடு அனுபவிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக பாடு அனுபவித்து அவருக்கு வல்லமையை அதிகப்படுத்த போகிறோமா? நாம் அவரிடத்தில் வல்லமை இல்லை என்று நாம் என்ன அவ்வளவு பெரியவர்களா? நிச்சயம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சில துன்பங்களை கொடுப்பார், அதை நாம் சுமக்கவும் செய்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், நமக்கு என்ன துன்பம் வருகிறதோ அதற்கு பின்புலம் பார்த்தால் நாம் செய்த பாவங்கள், இன்று நாம் மனம் திரும்பி இருக்கலாம், அல்லது பிறரை காப்பாற்றும்படியாக, பிறர் துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, பிறருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் சில பாடுகளை சகித்து போக வேண்டியிருக்கும். இப்படி செய்வது எல்லாமே எந்த விதத்தில் எந்த காரணத்தினால் நமக்கு துன்பம் வந்தாலும் அதற்கு முழு காரணம் நாம் தான். நாம் தவறு செய்யாமல் எந்த தண்டனையும் நமக்கு வருவதில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். வேத காலத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு ஒரு வார்த்தை தெளிவாய் புரியும். கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றே நியாயம் தீர்க்கிறார். ஒரு மனிதன் எதினால் தவறு செய்கிறானோ அதற்கேற்ற தண்டனையை கொடுக்கிறார். ஒரு கணக்கு இருக்கிறது. நம் துன்பங்கள் வருகிறது என்றால், நாம் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னாலே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று சொல்லிவிடலாம் சுலபமாக. உதாரணத்திற்கு, ஒரு மனிதனுக்கு தலையில் பிரச்சனை வருகிறது, தலைவலி, தலைபாரம் போன்ற காரியங்கள் வருகிறது, வேறு தலையில் பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயம் அந்த மனிதனோ அந்த பெற்றோர்களோ, அந்த மனிதனுடைய பெற்றோர்களோ பெருமை பிடித்தவர்களாய் இருப்பார்கள், பெருமை கொண்டவர்களாய் இருப்பார்கள், பெருமையை நிமித்த பாவம் செய்திருப்பார்கள். ஒருவருக்கு கண்ணில் பிரச்சனை வருகிறது என்றால் அவர்கள் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். எந்தவித இச்சை, அதாவது கர்த்தர் அருவருக்கிற கண்களின் இச்சையை செய்திருக்கிறார்கள். அதே நிமித்தமே இப்படி வரும். இப்படி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் எந்த காரணத்தை முன்னிட்டும் வருவதில்லை துன்பங்கள். அப்படி ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யாமல் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, பரிசுத்தவானாய் மாறிய பின்பு, அந்த மனிதனுக்கு துன்பம் வந்தாலும் பழைய கணக்கு இருக்கும், அதை தான் கர்த்தர் தீர்ப்பார். உதாரணத்திற்கு பவுல் ஐயாவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வெளிப்பாடு இந்த காரியத்திற்கு மிக தெளிவான வெளிப்பாடா இருக்கிறது. முதலில் சவுலாய் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு புதிய ஏற்பாட்டு கால சவுலை பற்றி பார்க்கிறோம். அவர் முதலில் சவுலாய் இருந்தார். தேவ பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின் மேலும் கர்த்தருடைய கட்டளைகளின் மேலும் பக்தி வைராக்கியம் கொண்டு, நியாயப்பிரமாணத்தின்படியும் 10 கட்டளைகளின்படியும்
அவர் பக்தி வைராக்கியம் கொண்டார். அது நிமித்தம் அவர் கிறிஸ்தவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை அறியாமையினால் துன்பப்படுத்தினார். அதன் பின்பு கர்த்தர் வானத்திலிருந்து பேசினார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு அதிக கடினமாமே என்று சொன்னார். கர்த்தரின் குரலை கேட்ட பின்பு அவருடைய மகிமையை வெளிச்சமாய் கண்ட பின்பு சவுலையா மனம் திரும்பினார், பவுலாய் மாறினார், கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். புதிய ஏற்பாட்டின் பல அதிகாரங்களை, வேத புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கலாத்தியர், கொரிந்தியர் என்று பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இப்படி அவர் பரிசுத்தவானாய் மாறிவிட்டார். அவர் பரிசுத்தமாக்கப்பட்டார், ஊழியம் செய்தார், கர்த்தருக்கு பிரியமானவராய் மாறினார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அது நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் கர்த்தரிடத்தில். ஆனால் அது நீங்கவில்லை. அது அப்படியேதான் இருக்கும், அது உன்னை விட்டு நீங்காது என்றே கர்த்தர் சொல்லிவிட்டார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகும் போது அவர் சொன்ன வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு அதிக கடினமாமே என்று சொன்னார். சவுலையாவை பார்த்து அவர் பவுலாய் மாறிய பின்பு அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட, அதாவது சரீரத்தில் அவருக்கு ஏற்பட்ட பாடுகள், சரீரத்தில் ஏதோ பலவீனம் இருந்திருக்கிறது, மிகவும் துன்பப்பட்டு கொண்டுதான் ஊழியம் செய்திருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்த இரண்டு இடங்களிலும் முள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முள் என்றால் அது சாத்தானின் செயல் என்று நமக்கு தெரியும். ஆனால் முள் என்றாலே அவன்தான், அவனுடைய செயல்களையும் முள் என்று குறிப்பது வழக்கம். அப்படி என்றால் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். அவர் பரிசுத்தமான பின்பு அவர் பாவங்களை ஆவியின்படி கர்த்தர் மன்னித்தாலும் மாம்சத்தின்படி அவர் செய்த பாவத்தின் விளைவுக்கு கர்த்தர் தம்முடைய நீதியின் நிமித்தம் அவருக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அந்த சரீரத்தில் அவர் பாடுகளை சுமந்தார். ஆவியின்படி அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அங்குதான் இருப்பார் இப்பொழுது. ஆனால் மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் துன்பப்படுத்தின பிற மனிதர்களுக்கு துன்பத்தை கொடுத்ததினால் அந்த வழியை இவர் இங்கே சுமந்து தீர்க்க வேண்டியிருந்தது. அவர் ஆயுள் முடிவதற்குள் அந்த பாடுகளை சுமந்து தீர்த்து முடித்துவிட்டு பின்பு பரலோகம் சென்றார். இதுதான் தேவ நீதியா இருக்கிறது. அதாவது ஒரு காரியம் நன்றாய் தெரிந்து கொள்ளும், கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளில் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் மனிதனை எப்படி நியாயம் தீர்க்கிறார்? மனிதர்கள் செய்யும் பாவங்கள் இரண்டு விதமானவை. 10 கட்டளைகளை வைத்து பார்த்தால் அது நமக்கு புரியும். முதல் 4 கட்டளைகளும் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. மற்ற 6 கட்டளைகளும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அதற்கேற்ற நியாய தீர்ப்பை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, கர்த்தரை அறியாத, ரட்சிக்கப்படாமல் கடைசி வரைக்கும் கர்த்தரை அறியாமல் மரித்து போகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அவர்களை பற்றின நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்றால், இவ்வுலகத்தில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த செயல்களுக்கு தண்டனை வராது. அவர்கள் மரணத்திற்கு பின்புதான் அவர்கள் நியாயத்திற்கு அடைவார்கள். மார்க்கராகவே வாழ்ந்து துன்மார்க்கராகவே மடிகிறவர்கள் மற்ற மனிதர்களுக்கு அவர்கள் செய்யும் தீங்குக்கு ஏற்ற பலனை இவ்வுலகத்திலேயே அவர்கள் அனுபவித்து முடித்து போகிறார்கள். இது நடக்கிறது. பிற மனிதர்களுக்கு செய்யும் பாவம் இந்த பூமியில் இருக்கும் போதே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தரை எதிர்த்து பேசுவது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்வது போன்ற காரியங்கள், இவைகளுக்கு நேரடியாக கர்த்தருக்கு விரோதிக்கிற காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் 2ஆம் மரணத்தில் தான் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு போன பின்பு அவர்களுடைய ஆத்மா பாதாளத்தில் பாதுகாப்பாய் வைத்திருக்கப்படுகிறது. காவலறையில் வைத்திருப்பார்கள். இறந்தவர்கள் போய் தங்கும் இடம் என்று ஒன்று உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்த பின்பு அங்குதான் செல்லுகிறார். அங்கு சென்று காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லப்பட்டது இறந்தவர்களின் ஆவிகள்.
அங்குதான் ஆண்டவர் போனார், அங்கு அறிவித்தார், சுவிசேஷம் அறிவித்தார், மீண்டும் உயிர் தெழுந்து வந்தார். அந்த இடத்தில் தான் இறந்தவர்கள் எல்லாம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்றால், கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படிதான் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய நீதி என்பது விளையாட்டல்ல. ஒற்றை வார்த்தையில் எல்லாவற்றையும் முடித்து விடலாம் என்பது மனித சமுதாயத்தின் வழக்கமா இருக்கிறது. கர்த்தாவே, நான் எல்லா பாவத்தையும் செய்வேன், உலகத்தில் உள்ள அத்தனை அக்கிரமத்தையும் செய்வேன், என்னை மன்னியும் என்று வாயினால் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் உடனே கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய அறியாமை. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அன்பு நிறைந்தவர் தான். நாம் போய் வாயினால் மன்னிப்பு என்று கேட்டால் உடனே கொடுத்து விட மாட்டார். முதலில் நாம் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் நம் பாவம் மன்னிக்கப்படும். அதுவும் நம்முடைய ஆவியில் மன்னிக்கப்படும். பரலோகத்திற்கு போக தகுதியுடையவர்களை கர்த்தர் மாற்றுவார். மாம்சத்தின்படி அதற்கான நியாய தீர்ப்பை நிச்சயம் கர்த்தர் தருவார். ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விடுவார். அதன் பின்பு அவன் செய்த பாவங்கள், அவன் ஏற்கனவே செய்த பாவங்கள், அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அவர்களுடைய துன்பத்திற்கு மற்ற மனிதர்கள், துன்பப்பட்ட மனிதர்களின் நியாயத்திற்காக, அவர்கள் நியாயத்திற்காக இந்த மனிதனுக்கு கர்த்தர் பல தண்டனைகளை கொடுப்பார். அவனுடைய வாழ்நாளில் அவன் சரீரத்தில் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில் அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இவன் பிறரை தூஷிக்கும் பழக்கம் வைத்திருந்து அவன் பிறரை திட்டிக் கொண்டே இருந்தவனாய் இருந்தால் அவன் வாழ்க்கையில் பலரிடம் திட்டு வாங்க வேண்டி இருக்கும். இப்படி அவன் வாங்கி தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்புவான். இப்படி ஒரு நியாயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விளையாட்டாய் எல்லாவற்றையும் மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. அதாவது பாவத்திலிருந்து தப்பிக்கும் கோட் வேர்டு அல்ல மன்னிப்பு. அது பெரிய ப்ராசஸ். ஆண்டவர் பெரிய காரியங்களை வைக்க அதில் ஆழம் அதிகமா இருக்கிறது. பெரிய பெரிய நுணுக்கங்கள் இருக்கிறது. இதை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், எந்த பாவத்திற்கு என்ன தண்டனை, அதற்குரிய காலம், அதற்குரிய வீரியத்தின் தன்மை எல்லாவற்றையும் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் போய் மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை கோட்வேர்டாக பயன்படுத்தி தப்பிக்கொள்ளலாம் என்று முட்டாள்தனமாக மனிதன் நினைக்க கூடாது. மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் செய்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பும் நிச்சயம் வரும். உண்மையாய் மனம் திரும்பினார். கர்த்தருடைய மன்னிப்பு என்பது பரலோக வாசலை நமக்கு திறந்துவிடும். இவ்வுலகத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்க கூடாது. நம் பாவங்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் சுமந்தார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து போனார். அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பூசித்து அவருடைய சரீரத்தில் ஒன்றாகிற நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆவியில் நாம் ஒன்றாகிறோம். அவருடைய ஆவி நமக்குள் கொடுக்கப்படுகிறது. நாம் பரிசுத்தமாகிறோம். அதனால் பரலோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறோம். மாம்சத்தின்படி நாம் இந்த சரீரத்தோடு இருக்கிறோம். இதில் பாவம் செய்யக்கூடாது. மனம் திரும்புவதற்கு முன்பு செய்த பாவங்களுக்கு மனம் திரும்பிய பின்பு நியாய தீர்ப்பை சுமந்து கடனை அடைப்பது போல அடைத்து முடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நீதி. அதை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் கடன் வாங்குகிறான். அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து முடிக்கும் போது, நியாய தீர்ப்பை அனுபவித்து முடிக்கும் போது கடன் அடைக்கப்படுகிறது மாம்சத்தின்படி. ஒருவேளை ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய சரீரத்தின்படியும் அவனுக்கு நியாய தீர்ப்பு பெற முடியவில்லை. அவன் காலம் முடிந்து விடுகிறது. சரீரத்தின்படியும் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆவியின்படியும் தண்டனை அனுபவித்து கர்த்தரிடத்தில் பரலோகம் செல்ல முடியாது. பரலோகத்திற்கு போக முடியாது. கீழே தான் போக வேண்டும். இப்படி ஒரு முடிவு வரும். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் சொல்லும் காரியங்கள் எல்லாமே நீதியுள்ளவை, நியாயமானவை. கர்த்தர் நியாயமாய் எப்பொழுதும் நல்லது செய்கிறவர். நாம தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்கவும் தண்டித்து நீதி செலுத்தவும் அவர் தவறாதவர் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் கிருபை உள்ளவர்தான். கிருபையும் நீதிக்குள் தான் அடங்கும். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி எப்பொழுதும் தவறாது. கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நீதிக்குள் தான் கிருபை அடங்கும். 20ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் இதை உணர்வீர்கள் என்று. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கடைசி நாட்களில் உணர்வீர்கள் என்று. அதாவது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நாம் நினைப்பது வழக்கம். நான் பிறந்தேன், எனக்கு இந்த பாவம் வந்தது, எனக்கு இந்த தண்டனை வந்தது, எனக்கு இந்த துன்பம் வந்தது, இந்த இன்பம் வந்தது என்று நம்மை குறித்து மட்டுமே நாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மனித இயல்பு. நம் ஆயுள் குறைவு. சாதாரண மனிதர்கள் அப்படிதான் நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய கணக்கு வேறு. கர்த்தர் ஆதியாகம காலத்தில் இருந்து கடைசி காலம் வரைக்கும் கணக்கு போட்டுதான் நியாயம் தீர்க்கிறார். ஆதியாகம காலத்தில் இருந்து அதன் பின்பு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்கள் செய்யும் பொழுது உடன்படிக்கை செய்தார்கள். அதிலிருந்து அவர்கள் உடன்படிக்கையை மீறி நடந்த பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த செயல்கள் எல்லாவற்றிற்கும், அதுவும் எரேமியாவின் காலத்தில், அதாவது 2400 வருடங்களுக்கு முன்பு நடந்த காரியங்களை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அன்று நடந்த காரியங்களுக்கு கர்த்தர் இன்று நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இனிமேலும் இன்னும் வரும் காலங்களிலும் அதற்கான நியாயத்திற்கு வருகிறது. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தின் கணக்கை ஒரு நாளிலோ அல்லது அந்த மனிதன் மரிக்கும் வரைக்குமோ இருந்து முடித்து விடுவதில்லை. பொதுவாக மனிதனாக இந்த பூமியில் ஒரு தேசத்தின் அரசாங்கம் என்பது ஒரு மனிதனுக்கு வழக்கு இருக்கிறது என்றால் அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அந்த வழக்கு செல்லும். ஒரு குறிப்பிட்ட தவறு செய்த ஒரு குற்றவாளி இருக்கிறான், அவன் இறந்து விட்டான் என்றால் அந்த வழக்கை முடித்து விடுவார். அவனே இறந்த பின்பு அதனுடைய வழக்கின் காரியங்கள் அதன் பின்பு அதை எடுத்து பேச முடியாது, அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஆதியாகம காலத்திலிருந்து மனிதனுடைய தவறுகளை, பாவங்களை, கணக்கு வைத்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவர். நீதியுள்ளவர் என்றால் ஏனோ தானோ என்று நீதி செலுத்துவதல்ல, மிக துல்லியமாக, மிக மிக துல்லியமாக நீதி செலுத்துகிறவர். ஒரு இமை பொழுது மாறாது நேரத்திலும், ஒரு துளி அளவு மாறாது அவருடைய நியாயத்தீர்ப்புகள். மிக அற்புதமானவை, அக்யூரேட் என்று சொல்லுவோம். அது போல மிக மிக துல்லியமானவை. நீ உன் விரலை எந்த அளவுக்கு அசைக்கிறாயோ அதே அளவுக்கு உன் எதிரி உன் விரலை அசைப்பான். அந்த அளவுக்கு துல்லியமாக கர்த்தர் நியாயத்திற்கிறவராயிருக்கிறார். அதை நாம் வேதாகமத்தின் காலத்தில் பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அவர் சிறு வயதில் தன் சகோதரர்களுக்கு விரோதமாக புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல் என்ற சிறு பிள்ளைத்தனம், அங்கிருந்த சமுதாய பழக்கத்தின்படி அவர் செய்தார். அதன் விளைவு என்னாயிற்று? அவர் அடிமையாக விற்கப்பட்டு அவர் மேல் அதே போல வீண்பழி வந்தது, அவதூறு சொல்லப்பட்டது. அவர் அடிமையா இருக்கும் பொழுது போத்திபாருடைய வீட்டில் அவர் மேல் பழி சுமந்தது. இதை அவர் உண்மையாக அவர்கள் சகோதரர்கள் செய்ததை சொன்னார். ஆனால் இவர் தவறு செய்யாத போதும் இவர் மேல் வீண்பழி வந்தது. பழி ஒருவர் மேல் சுமத்தினது இவர் செய்த தவறு. அதற்கேற்ற அதே தண்டனையை அவர் அனுபவித்து முடித்தார். அந்த 13 வருட காலம் அவர் அனுபவித்து முடித்த பின்பே அவர் ராஜ்யபாரத்திற்கு பார்வோனின் அரண்மனையில் அதிபதியாகிறார். கர்த்தர் கணக்கை முடிக்காமல் உயர்த்துவதில்லை எந்த மனிதனையும். ஒரு மனிதன் செய்கிற பாவங்களின் கணக்கை, அதாவது கர்த்தனுடைய பிள்ளைகள் செய்கிற பாவங்கள், அவர்களை மீட்டுக் கொள்ளும் நேரம் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களுடைய பழைய கணக்கை முடித்துவிட்டு கடனாளிகளாக வைக்க மாட்டார்கள். பாவம் செய்வது கடனாளிகளாய் இருப்பது போல. அந்த கடனை எல்லாம் முடித்து விட்டுதான் நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த கடனை எல்லாம் அடைப்பது போல அந்த மனிதனை சுத்திகரித்து எல்லா துன்பத்தையும் அனுபவித்து முடி என்று முடிக்க வைத்து அதன் பின்பே கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்துகிறார். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்?
கர்த்தர் நீதி உள்ளவர். அதை ஆணித்தரமாக நாம் ஆழ் மனதில் பதிக்க வேண்டிய காரியம். ஒரு இம்மி அளவும் மாறாது. மிக துல்லியமாய் நீதியை செய்கிறவர். ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லும் ஒரு செயலும் எதுவும் மாறாது. இந்த இடத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் சுமந்த பாரம், கர்த்தரால் சுமந்த பாரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. எல்லாம் சுமந்த பாரம் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை சொல்வது உங்களுக்கு? அப்படி சொல்லாதிருங்கள் என்று கர்த்தர் கண்டிக்கிறார். இதையே சொல்லிக்கொண்டு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை கோபமூட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னமோ பரிசுத்தவான்கள் போலவும், கர்த்தர் ஏதோ இவர்கள் மேல் பாரத்தை சுமத்தி வைத்து தம் காரியத்தை அவர் சாதிப்பது போலவும். மனிதர்கள் ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் பாடுபட்டாலும் ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்வோம். ஒரு பரிசுத்தவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி, அவர் எந்த பாவமும் செய்யாம வாழ்கிற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். உண்மையில் இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தாலும், அது அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தும் அது வந்தாலும் அதற்கு நியாயமான காரணம் உண்டு. அதாவது பிறரை காப்பாற்றும்படியாக பிறர் பாரத்தை கர்த்தர் அவர்கள் மேல் வைப்பார். பிறர் பாரம் என்று சொன்னால் மற்ற மனிதர்களை காப்பாற்றும்படியாக, பாவம் செய்தவர்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் சுமக்க வேண்டிய, மற்ற மனிதர்கள் பாவம் செய்தவர்கள் சுமக்க வேண்டிய பாவ சுமையை இந்த மனிதர்கள் சுமந்து, பரிசுத்தவான்கள் சுமந்து தீர்ப்பார்கள். அது நிமித்தம் துன்பம் வரும். அது யாருக்காக அந்த பாரத்தை நாம் சுமக்கிறோம்? மற்ற மனிதர்களுக்காக, நம்மை போன்ற சகோதர சகோதரிகளுக்காக அந்த ஊழியர் சுமக்கிறார். கர்த்தருக்காகவா? கர்த்தரை ரட்சிப்பதற்காகவா? கர்த்தரை பாதுகாப்பதற்காகவா? கர்த்தருக்காக நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. நாம் மிகவும் அற்பமானவர்கள். கர்த்தருக்காக எதையாவது செய்யும் அளவுக்கெல்லாம் நாம் பெரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம். அவர் தம்மை தாமே சுருக்கி கொண்டு மனித அவதாரத்தில் மனிதனாய் வந்து பிறந்தார். அதற்காக நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மை போன்ற சக மனிதராகவே அவரை மனதில் நினைத்துக் கொண்டு நாம் பேசுகிறோம், பழகுகிறோம், செயல்களை செய்கிறோம், அவரை பற்றி பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மை அது அல்ல. இந்த வேத பகுதியில் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் நான் நிறைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சற்று ஆழமாய் பார்ப்போம். 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்ததாக பார்ப்போம். என்னுடைய நீதி நியாயத்தை கடைசி நாட்களில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். கடைசி கால உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலமும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லவா? இப்படியெல்லாம் வரப்போகிறது என்று நாம் வேதனையோடு இருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் நடப்பதற்கு காரணம், இந்நாள் வரை மனித இனம் செய்த பாவத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் நியாயத்திற்காக இருக்கிறது. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள், இவை எல்லாம் மனிதனால் அவன் செய்த பாவத்தினால் ஆயத்தப்படுத்தப்பட்டது. கர்த்தராக விரும்பி இதையெல்லாம் நியமிக்கவில்லை. நாம் செய்த பாவங்களை இப்படியாக நியாயத்திற்காக இந்த பூமிக்கு வருகிறது. நாம் செய்த விக்கிரக ஆராதனை, இந்த 7 முத்திரைகள், 7 கோப கலசங்கள், 7 எக்காலங்கள் ஊத போகும் அந்த கால அளவை பார்க்கும்போது எங்கெங்கு பாதிப்பு வருகிறது? இயற்கையில் பாதிப்பு வருகிறது. இயற்கையில் எந்தெந்த இடத்தில் எதையெல்லாம் நாம் தெய்வம் என்று வணங்கினோமோ அதை மேலெல்லாம் கர்த்தர் நியாயத்தை கொடுக்கிறார். இது யாரால் வந்தது? நம்மால் தானே. வெளிப்படுத்த புத்தகம் முழுவதும் இதைதான் சொல்லுகிறது. கவனித்து படித்து பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய நினைவுகளை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவருடைய கோபம் தனியாது. அவர் மிகவும் கோபம் உள்ளவர். அன்புள்ளவர் என்றே கேள்விப்பட்டு பழகி போகின்றோம். அதனால் நம் இருதயம் கடினப்பட்டு போயிற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறேன் என்று. பட்சிக்கிற அக்கினி என்றால் காட்டு தீ, அழிப்பது போல அழுப்புவார். கடைசி நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்நாளில் இருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கன்றுக்குட்டி செய்தார்கள். அந்த பாவத்தை எல்லாம் நினைத்து வைத்து இனி வரும் காலங்களில், இன்னும் நாம் அந்த நாட்களை பார்க்கவில்லை,
நாம் பார்க்காத நம்முடைய எதிர்காலத்தில் அதற்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி என்றால் இந்த காலம் என்று சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்றுவதற்கு அவர் மனிதர் அல்ல. யார் எதை செய்தாலும் அதற்கேற்ற பலனை நிச்சயம் தருகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அங்கு நடந்த அக்கிரமங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று தரும் அங்கிருந்த தீர்க்கதரிசிகள் அவர்களை கர்த்தர் அனுப்பவில்லை, ஆனாலும் அவர்கள் ஓடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, ஆனாலும் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவர்கள் இஷ்டப்படி, இவர்கள் மனம் போன போக்கில் இவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டது. இவர்கள் மனதில் உள்ளதை எடுத்து வைத்து அப்படியே சொன்னார்கள். அதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் என்று. கர்த்தர் சொல்லாமல் இருந்தும் அந்த செயல்களை எல்லாம் செய்தார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தால், தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆலோசனையில் அவர்கள் நிலைத்திருந்தால், அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள். அவர்கள் போகும் தவறான வழிகளில் இருந்து மனம் திரும்பி நல்ல பாதைக்கு வந்து நன்மையை செய்ய தொடங்கி இருப்பார்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஜனங்களை வழி நடத்துகிறவர். அவர்களை பொய்யாய் தவறானவர்களாய் இருக்கும் போது இந்த ஜனங்கள் வழி தப்பி போவது மிகவும் சுலபம், மிகவும் இயல்பான காரியம். இப்படிதான் அன்று நடந்திருக்கிறது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைதான் இப்பொழுது நாம் தியானித்தோம். கர்த்தரை நாம் 6 அடி உயரத்தில் அவர் பிறந்து வந்து நம்மோடு இருந்ததினால் நாம் அவரை போல, அவரும் நம்மை போல ஒரு மனிதர் என்ற எண்ணத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று. எவனாவது, எந்த மனிதனாவது தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ள முடியுமா? எங்கேயாவது என் கண்ணில் படாமல் உன்னால் ஒளித்துக் கொள்ள முடியுமா? எந்த மனிதனாலாவது அது முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். எங்கேயாவது போய் என் கண்ணுக்கு மறைவை நீ ஒளித்துக் கொள்வாயா? உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் கர்த்தர் நிரப்புவாராம். பூமி என்றால் நாம் இப்பொழுது தெரிந்து வைத்திருக்கிறோம். டெக்னாலஜி வளர்ச்சியினால் பூமி உருண்டை எப்படி இருக்கிறது என்று வீடியோ எல்லாம் பார்த்திருக்கிறோம். தொலைநோக்கிகள் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. வானத்தை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் அதன் எல்லை நமக்கு தெரியவில்லை. யூனிவர்ஸின் எல்லை நமக்கு தெரியவில்லை. பால்வழி மண்டலம் என்றார்கள். அதன் பின்பு கேலக்சி என்று சொன்னோம். அதற்கு அடுத்தது யூனிவர்ஸ் என்று சொன்னோம். அதாவது சூரிய குடும்பம் இருக்கிறது. பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது கேலக்சி. பல கேலக்சிகள் சேர்ந்தது யூனிவர்ஸ் என்று சொன்னது. யூனிவர்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதற்குள் பல கேலக்சிகள் இருக்கிறது என்று படித்தோம். ஆனால் இப்பொழுது மல்டி யூனிவர்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். யூனிவர்ஸும் பல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வானத்தின் எல்லையை நம்மால் இன்னும் தொடவில்லை, காண முடியவில்லை. ஒரு போட்டோ கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஒளிக்கற்றைகள் போகும் வேகம் நம் மனிதனால் போக முடியாது, சிதறிவிடும் மனிதனுடன். அந்த அளவுக்கு மிக மிக தூரமானது. ஒளி ஆண்டு என்று சொல்வார்கள். மிக மிக ஒளி ஆண்டு என்றால் மிக மிக வேகமாக வெளிச்சத்தை பாய்ச்சி அதன் எல்லையை கண்டுபிடிப்பது. தொலைநோக்கிகள் அப்படி செய்யும். ஆனால் அந்த தொலைநோக்கிகளாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஜேம்ஸ் வெப்பாலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிக தூரமாக அது பயணம் போய்கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது போய் எப்பொழுதாவது பார்க்க மாட்டோமா என்று பல வருடங்களாக போய்கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றும் தொலைநோக்கிகள். ஆனால் இன்றும் அதன் விளிம்பு தெரியவில்லை. ஆனால் போகும் வழியில் இருக்கிற காரியங்களை எல்லாம் நமக்கு பஸ்ஸில் பயணம் செய்யும் போது சுற்றிலும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டு போவது போல பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி யோசித்து பார்ப்போம். வானம் அப்படி போய்கொண்டே இருக்கிறதா? இதை நினைத்து பார்க்கும் போது, இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார்.
இது மனித மூளையால் கணக்கிட்டு பார்க்க முடியாது. யூனிவர்ஸையே நம்மால் கணக்கிட முடியவில்லை. அதைவிட பெரிய மல்டி யூனிவர்ஸை நம்மால் கணக்கிட முடியாது. அதை விட பெரியவராய் கர்த்தர் இருக்கிறார். இதை எப்படி நம்மால் அவரை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும்? இந்த லட்சணத்தில் இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் என்னவெல்லாம் பேசுகிறோம்? ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் என்னவெல்லாம் கேட்கிறோம்? எப்படி எல்லாம் பேசுகிறோம்? கர்த்தாவே, இது வேண்டும், அது வேண்டும், ஏன் எனக்கு இதை இப்படி செய்தீரா, ஏன் அதை எனக்கு அப்படி செய்தீர் என்று கர்த்தரை மிரட்டுவது போல எப்படியெல்லாம் பேசுகிறோம். மனிதனை படைத்து விட்டு அவர் படும் பாடு மிகவும் பெரியது. அந்த அளவுக்கு நாம் பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அவரை. சிறு பிள்ளைகள் பெற்றோர்களை துன்பப்படுத்துவது போல, அடம்பிடிப்பது போல. சற்று நிதானித்து பார்ப்போம். நம்மை நாம் யார் என்று யோசித்து பார்ப்போம். அவர் வல்லமையை புரிந்து கொள்வோம். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்போம். உண்மையாய் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். வேத வசனங்களை தியானிப்போம். தினந்தோறும் 1 மணி நேரமாவது, வருடத்தில் ஒரு முறையாவது வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் வரைக்கும் படிப்போம். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படித்து முடித்து விடலாம். அப்படி நாம் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நாம் ஒவ்வொரு பரிமாணத்திற்குள் நாம் செல்லுகிறோம். நம் வாழ்க்கை மறுரூபம் அடையும். மனிதர்கள் தன்னைத்தான் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தரின் அன்பையும் கர்த்தரின் வல்லமையையும் நாம் இருக்கும் சூழலையும் அண்ட சராசரத்தையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.